வணக்கம் சிஎம் சார். எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, முதல் படத்தில் வரும் வணக்கம் சிஎம் சார்னு. இது ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம். எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டுக்கு ஆள்றதுக்கு யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஆவலாக இருந்த மக்கள். அதுக்கப்புறம் அம்மையார் வந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணாங்க, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுறீங்க, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மக்கள் சக்தி அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நடிகர்களும் அரசியல்வாதிகளும் இறைவனுக்கு சமம். எப்பொழுது அவர் இறைவனுக்கு சமமாவார்கள்? மக்கள் மீது அன்பு கொண்டு மக்கள் அக்கறையை பார்த்தால் மட்டும், மக்களுக்கு நல்லது செய்தால் மட்டும் அவர்கள் இறைவனாகவார்கள். அதுபோல் மக்கள் சக்தி உங்களுக்கு உள்ளது. இது எந்த ஒரு கட்ட சக்தியும் உங்களை அழிக்காமல் காக்கவது இறைவன் சக்தி.